ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணி எஜுகேஷன் பர்பஸ்க்காக வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. சேனலை பார்த்து நீங்க என்ன பை அண்ட் செல் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கான்டாக்ட் பண்ணி பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிஷ் அட்வைசர் கிடையாது. ஓகே ஃபைன். அண்ட் டேரக்டா லெவல்ஸ் உள்ள போயிடலாம். அண்ட் நேற்று கொஞ்சம் ஒர்க்கால நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணேன். எனக்கு கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூவா இருந்த டிராவலர் இருந்தேன். அதால என்னால் வீடியோ நான் அப்லோடே பண்ண முடியல, ரெக்கார்டே பண்ண முடியல. என்னால் வீடியோ அதை தான் நேற்று கொடுத்துருக்க மாட்டேன். சாரி. ரெகுலரா நான் வீடியோ மேக்ஸிமம் கொடுத்துறேன். ஓகேங்களா ஃபைன். அண்ட் இப்போ ஒன்று மார்க்கெட் வந்து பெருசா ரியாக்ட் ஆகல. என்னன்னா லைக் டேரக்டா ஓப்பன்ல இருந்து பிரேக் அவுட் கொடுத்துதுங்களா, பிரேக் அவுட் கொடுத்துட்டு நேற்று இந்த லெவல்ஸ் கொடுக்கலான்னு பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் ஒர்க்குன்றதால என்னால எக்ஸாக்டா லெவல்ஸ் கொடுக்க முடியல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸா மார்க்கெட் வந்து நல்லாவே மூவ் ஆயிருக்கும். நான் இந்த 53,000 மேபி இந்த ஓல்டு வீடியோஸ் பாத்தீங்கன்னா இந்த லெவல்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். இந்த 53,031 ஜோன் நான் கொடுத்துருப்பேன். எக்ஸாக்டா மார்க்கெட் என்ன நடந்ததுன்னா லோல இருந்து ஹை வரைக்கும் நமக்கு நல்லாவே மூவ் ஆயிட்டு இருந்தது. 143 பாயிண்ட்ஸ் நமக்கு மார்க்கெட் மொமெண்டம் கொடுத்து போயிருக்கு. ஓகேங்களா ஃபைன். ஏன்னா ரீசெண்டா நியூஸ் நமக்கு மார்க்கெட் இருக்கு, யூஎஸ் மார்க்கெட் நியூஸ் இருக்கு. அதை பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. கரண்ட் மார்க்கெட் சினாரியோ என்ன பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 50 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்கு. கரண்ட் நம்ம மார்க்கெட் க்ளோசிங் 30 பாயிண்ட்ஸ், சாரி 30 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்கு. 25,331 இருக்கு நம்மளோட மார்க்கெட். ஆனா இந்த மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட்ஸ் தான், பெரிய நெகட்டிவ் கிடையாது, 20 பாயிண்ட்ஸ் தான். ஏன்னா நீங்க எப்பயுமே இதுக்கப்புறம் கிஃப்ட் நிஃப்டி பாத்துக்கோங்க. ஏன்னா யூஎஸ் மார்க்கெட்டோட நியூஸ் போது நமக்கு பெருசா மார்க்கெட் இம்பாக்ட் நடக்கும். ஓகே, அப்ப டெய்லியுமே இப்ப கொடுக்குற லெவல்ஸ் ஓகே, ஆனா டெய்லியுமே ஒரு வாட்டி நீங்க வரும்போது அந்த குளோபல் மார்க்கெட்டை செக் பண்ணிட்டு வந்து லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அப்பதான் கொஞ்சம் கரெக்டா இருக்கும். நாளைக்கான லெவல் சொல்றேன் பாருங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன்னா சிம்பிள். இப்ப நாளைக்கு வந்து இந்த 55,031 ஜோன் சப்போர்ட் ஏரியா ஆக்ட் ஆகும். நம்ம நாளைக்கு வந்து கால் ஆப்ஷன் சைட்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, டபுள் சைடுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. மேபி நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 25,221 மேல மார்க்கெட் போகுதுன்னா சப்போர்ட் எடுத்து இந்த ஹை வரைக்கும் மார்க்கெட் வந்து ஈஸியா மொமெண்டம் கொடுத்து போயிடும். ஓகே, இப்போ நமக்கு இந்த இப்போ புட் ஆப்ஷன், என்னோட ஒப்பீனியன் புட் ஆப்ஷன் போகாதீங்க. புட் ஆப்ஷன் போறீங்க அப்படின்னா இந்த 55,031 கட் ஆகட்டும். 31 கட் ஆகிட்டு அகைன் ரீடெஸ்ட் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் வந்து இந்த லோ வரைக்கும் ஈஸியா ஃபால் ஆயிடும். இப்போ என்னன்னா இந்த லோ கட் ஆச்சுன்னா ஈஸியா நமக்கு லைக் அடுத்த லோ வந்து பாத்தீங்கன்னா 54,829 வரைக்குமே மார்க்கெட் வந்து ஈஸியா ஃபால் ஆயிடும். ஓகே, இப்போ இங்க இருந்து வேணா லாங் ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. இந்த 54,912 வந்து ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஓகேங்களா, இந்த ரேஞ்சில் இப்போ அனலைஸ் பண்ணிக்கோங்க. பிரேக் அவுட் கொடுக்குது, சப்போர்ட் எடுக்குதுன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஹை. இப்போ இங்க ஒரு ஜோன் டிரா பண்ணிக்க, இது வந்து ஒரு ஹியூஜ் ரிவர்சல் ஜோன். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல போயிட்டு புட் ஆப்ஷன் போகாதீங்க. மேபி ஒரு ஒரு 1 or 2 டேஸ் கன்சால்டேஷன் எடுக்குது அப்படின்னா இங்க இருந்து நமக்கு மார்க்கெட் வந்து பெருசா ஃபாலோ ஆக பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா, சிம்பிள். இப்போ இங்க இருந்து நமக்கு மார்க்கெட் வந்து திரும்ப வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அது லெவல்ஸ் என்ன, அனாலிசிஸ் என்னன்னு உங்களுக்கு கிளியரா புரியும். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் பண்ணுங்க போதும். ஓகே, நாளைக்கான லெவல் சொல்றேன். பேங்க் நிஃப்டி திருப்பி நோட் பண்ணிக்கோங்க. 55,439, 55,225, 55,031, 54,912, 54,828, 54,640. ஓகேங்களா, 650, சாரி. இதான் நாளைக்கான பேங்க் நிஃப்டி லெவல்ஸ். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம நிஃப்டி லெவல்ஸ் போயிடலாம். ஓகே, இப்போ நான் நிஃப்டில தான் ட்ரேட் எடுத்திருந்தேன். நான் ரொம்ப நேரம், நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ரொம்ப நேரம் ட்ரேடை வெயிட் பண்ணி தான் எக்ஸிக்யூட் பண்ணிருப்பேன். ஏன்னா நான் ஃபோக்கஸ் பண்ணது நிஃப்டில. ஆனா எனக்கு எண்ட் ஆஃப் த டேல பேங்க் நிஃப்டி ட்ரேட் கிடைச்சது. ரிஸ்க் அதிகமா இருந்ததை தான் நிஃப்டி ஃபோக்கஸ் பண்ண ஒரு ஷார்ட்டா ஒரு பாயிண்ட்ல நான் கேப்சர் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் என்னன்னா, சார் நிஃப்டியோட லெவல்ஸ் என்னன்னா நாளைக்கு நான் இப்போ இந்த கரண்டா ஒரு ஜோன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஜோனுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. மேபி நாளைக்கு இது வந்து ஒரு மேபி வந்தாதான் இதை கன்சிடர் பண்ணிப்போம். நாளைக்கு வந்து அடிஷனல் ஒரு ஜோன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த ஜோன்ல கண்டிப்பா நாளைக்கு ரியாக்ட் ஆகும். நான் பண்ணிக்கோங்க. மேபி நாளைக்கு இந்த இடத்துல மார்க்கெட் வருது, இந்த 25,143 கிட்ட வருது அப்படின்னா இங்க இருந்து நமக்கு ஸ்ட்ராங்கான ரிவர்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்ச்ல இருந்து இந்த பாயிண்ட் இருக்கு, நல்லா நோட் பண்ணிக்கோ. இந்த பாயிண்ட் இருக்கும், இங்க இருந்து ஸ்ட்ராங் ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேபி வந்துச்சுன்னா, மேபி வரலன்னா பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, விட்டுறலாம். இங்க வந்ததுன்னா தான் நான் ரிவர்சல் இருந்து ஹியூஜ் ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். இல்லைன்னா ஷார்ட்டா ஸ்கேல்பிங்ல முடிச்சுக்கலாம். 25,143 ஜோன் இங்க இருந்து வந்துச்சுன்னா இந்த லோல இருந்து ஹை வரைக்கும் நம்ம ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, மார்க்கெட்ல இங்க இருந்து நமக்கு மார்க்கெட் ரிவர்சல் அகைன் வந்து மார்க்கெட் வந்து லைக் இங்க ஒரு கன்சால்டேஷன் எடுக்குது. இங்கவே கன்சால்டேஷன் எடுக்கணும். 25,229. ஓகே, 25,229 வந்து நமக்கு சப்போர்ட் ஏரியா ஆக்ட் ஆகும். நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour வெயிட் பண்ணுங்களேன். நமக்கு இங்கவே சஸ்டெயின் பண்ணுதுன்னா இது சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இல்ல மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பன் மார்க்கெட்ல பேட்டர்ன் லைக் பிரேக் அவுட் கொடுக்குது, பேட்டர்ன் நம்ம கட் ஆகுது, லைக் இந்த லோ மார்க்கெட் கட் ஆகுனா ரீடெஸ்ட் எடுத்து திருப்பி மார்க்கெட் ஃபால் ஆகும். ஓகே, கன்சால்டேஷன் எடுக்குதுன்னா சப்போர்ட் எடுத்து மேலே போயிடும். 25,000. ஏன்னா நமக்கு இந்த இடத்துல நமக்கு பெரிய ரிஜெக்ஷன்லாம் எதுவும் கிடையாது. லைக் ஸ்லோவா மார்க்கெட் வந்து மொமெண்டம் கொடுத்து மேலே போகதான் பாசிபிள் இருக்கு. இல்ல லோ கட் ஆச்சுன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் ஈஸியா ஃபால் ஆயிடும். ஓகேங்களா, இப்போ 25,000 நாளைக்கான லெவல் சொல்றேன். 25,352,
25,229, 25,143. அகைன் இது வந்து கன்சால்டேஷன் ஜூன் 25,116, 25,000 ரவுண்டா. ஓகேங்களா, இதான் இன்னைக்கு லெவல்ஸ். ஓகே, கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பெல் ஐக்கன் யூஸ் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே A to Z அப்டேட்ஸ் கிடைக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். நெக்ஸ்ட் அனாலிசிஸ் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோக்கு மினிமம் ஒரு 150 லைக்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.